கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. நீ அக்கான்னு சும்மா பேச்சுக்கு தான் கூப்பிடுறியா இல்ல நிஜமா பாசத்துல தான் கூப்பிடுறியான்னு எனக்கு தெரியல பூங்குடி. ஆனா நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நானும் உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதான். எனக்கு உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு அனன்யாவுக்கு பரதம் சொல்லி கொடுக்க வரணும். அக்கா என்னை மன்னிச்சிருங்க அக்கா. மறுபடியும் என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. மன்னிச்சிருங்க. பூங்கொடி, நீ நேத்து மாஸ்டர் கிட்ட அவமானப்பட்டதை மட்டும் பெருசா நடிச்சிட்டு பேசுற. அவரால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவர் என்ன பெரும்பாலும் அடிச்சு என் காலெல்லாம் வீங்கி போயிடுச்சு. கத்து கொடுக்கறது ஒரு கலை பூங்கொடி. அது அவருக்கு வரல, உனக்கு தான் வருது. ப்ளீஸ் என் வீட்டுக்கு வந்து எனக்கு கத்துக்கூட. பூவே, அனன்யா பாவம் புள்ள, ஒத்துக்க பூவே. ஏன் பூங்குடி, மாறி இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டியா? நானும் உனக்கு மாறி மாதிரி தானே. அப்போ நீ என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைக்கலையா? பூங்குடி, மத்தவங்க எல்லாரையுமே விட்டுடு. என் மாமியாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் என்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. பூங்குடிய நம்ம வீட்டுக்கு வந்து பரதநாட்டியம் கத்து கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்ப நீ வரலனா அவங்க என்னதான் தப்பா நினைப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்க என்ன மதிச்சு சொன்ன வேலை இது. ப்ளீஸ் பூங்குடி, உன் அக்காவுக்காக நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வந்து கத்து கொடு பூங்குடி. சரிக்கா, நான் வரேன். டான்ஸ் கற்றுக் கொடுக்க நான் வரேன். தேங்க்ஸ் பூங்குடி. சாமி, நான் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு பெரிய மாஸ்டர் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்குறேன். அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாஸ்டர் மனசு கஷ்டப்பட நான் காரணமாயிட்டேன். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அனன்யா, இதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஆரம்பிச்சிடலாமா அனன்யா? பூங்கொடி, வா. இந்தாம்மா, வாங்கிக்கோ. என்ன ஆச்சரியமா இருக்கா? தீபிகா வந்து உன்கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கணும்னு கேட்கும்போது எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. உன்னை அவ்வளோ சீக்கிரமா ஜீவா வீட்டுல பழக விட்டுருவனா? நான் ஒன்னும் உன்கிட்ட பரதநாட்டியம் கத்துக்க வரலடி. உன்னை ஒழுங்கா கத்து கொடுக்க விடாம டார்ச்சர் பண்ண போறேன். பூங்குடி, தீராத ஒரு மனக்குறை. எங்க குடும்பத்துக்கும் பரதநாட்டியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. என் மாமியார் பூங்கோத நாச்சியார் பரதம் நல்லா ஆடுவாங்க. அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மூதாதையர்கள் நிறைய பேர் பரதம் நல்லா ஆடுவாங்களாம்.
ஆனா எனக்கு சுத்தமா பரதம் தெரியாது. அவங்களுக்கு பின்னாடி எங்க குடும்பத்துல உள்ளவங்க யாருக்குமே பரதநாட்டியம் தெரியாது. இன்னைக்கு தீபிகா பரதம் கத்துக்கிறேன்னு சொன்னப்போ மனசே நிறைஞ்சு போச்சுமா. அதுவும் உன் கூட இருந்த எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு உன்கிட்ட தான் கத்துப்பேன்னு பிடிவாதமா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ இந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு அவளுக்கும் பரதம் சொல்லிக் கொடுமா. உங்க பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? சொல்லி கொடுனா சொல்லி கொடுக்க போறா. எவ்வளவு பணம் வேணும்னாலும் அத ஃபீஸா கொடுத்துற போறோம். தப்புமா. காசு கொடுத்து கலைய விலைக்கு வாங்க முடியாது. கலை கலைவாணியோட அம்சம். அது யார்கிட்ட விரும்பி போகணும்னு முடிவு பண்ணுதோ அவங்க கிட்டதான் போய் சேரும்னு எங்க மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க. அது பூங்குடிக்கு வரமா கிடைச்சிருக்கு. அவ மனசு வச்சு தீபிகாவுக்கு கத்து கொடுக்கணும். பாட்டி, நீங்க இவ்ளோ தூரம் என்கிட்ட சொல்லணுமா? சொல்லி கொடுன்னு அதிகாரமாவே சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. உன்னை கத்து கொடுக்க விட்டுருவேனா? என்ன தீபி பாத்துக்கிட்டே இருக்க? கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணு. அட்ரா சக்கனானா அப்படி போடு. எம்பு டாட்டம் போட்டிருப்ப. விழிடி என் பூவோட கால்ல. தீபி, அவ உன் கூட படிக்கிறவளா இருந்தாலும் இப்ப அவ உனக்கு குரு. நமஸ்காரம் பண்ணு. ஓ, ஐயோ பாட்டி, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. சை பூவே, காரியத்தையே கெடுத்துட்டியப்ல. அந்த கண்குள்ளா காட்சி என்ன பார்க்க விடாம பண்ணிட்டியே. கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? வாங்க, நாம எல்லாரும் அங்க போய் உட்காந்துக்கலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி வாங்க. வா. ஏதாவது பண்ணி முதல் நாளே இந்த கிளாஸ நடக்க விடாம பண்ணணும். என்ன பண்ணலாம்? விளக்கு தட்டி விட்டு அபசகுணம்னு சீனை கிரியேட் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ நெருப்பு! சீக்கிரம் அங்க வா. ஐயோ நெருப்பு நெருப்பு! என்னமாச்சு? ஐயோ, என்னது முதல் நாளதுமா இப்படி அபசகுணமா நெருப்பு பிடிச்சுக்கிச்சு? ஒருவேளை கிளாஸ் ஆரம்பிச்ச நேரம் சரியில்லையோ என்னவோ. ஆமா, நானும் அதுதான் யோசிச்சேன். தடங்களுக்கு மேல தடங்களா வந்துட்டு இருக்கு. அபசகுணமா மனசுல படுது. கிளாஸ் இப்போதைக்கு வேண்டாம், நிறுத்துங்க. நீ ஏன் மாயா இதை தப்பா எடுத்துக்கிற? சில நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி சில தடங்கள் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இதையும் பாசிட்டிவா எடுத்துக்கலாமே. ஆமாம்மா, பாட்டி சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். இளையராஜ் சாரோட முதல் பாட்டு ரெக்கார்டிங் அப்போது பவர் கட் ஆச்சு. அதுக்காக அவர் முடங்கியா போயிட்டாரு. இப்போது உலகமே போட்டுற அளவுக்கு மிகப்பெரிய இசைஞானே வரலையா? இதெல்லாம் பெருசாகவே பார்க்கக்கூடாதுமா. ஏய், நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ இதோட நிறுத்திக்கலாம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சுக்கலாமே. சரியா மாயா? எனக்கும் அதான் சரின்னு படுது. இந்த பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி அந்த பொட்டைக்காடுகளை காப்பாத்தி விடுறதே வேலையா போச்சு. பூங்குடி, நீ மனச தளர விடாதம்மா. இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் தான் வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதா ஆகும்.
நீ கவலையே படாத. நாளையில இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்க பாட்டி. அப்போ நாங்க கிளம்புறோம் பாட்டி. ம். நாளைக்கு வரோம். ம். மாறி ம் வா போலாம். ம் ம். வரேன் பாட்டி. சரிம்மா. வா. நாளைக்கு நீ எப்படி கிளாஸ் நடத்துறன்னு பாக்குறேன்டி. நாளையோட மாயா ஆண்டி நீ கிளாஸ் நடத்துறத துரத்தி விடுற மாதிரி நான் பண்ணல. நான் தீபிகா இல்ல. தீபி, நம்ம கிளாஸ்ல யாரோ அன்புன்னு ஒருத்தன் புதுசா நம்ம காலேஜ்ல சேர்ந்திருக்கானாமே, அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட் தானா? ஆமாண்டி, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். அவன் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுவானா. அதனாலதான் அவன் படிச்ச காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லடி, அவன் ஒரு டைப்பான ஆளாம். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் பண்ணுவானா. இன்னைக்கு கூட அவனோட என்ட்ரி ரொம்ப பக்காவா தான் இருக்கும்னு பேசிக்கிறாங்க. யார் தீபிகா அது? எனக்கு தெரியாது. பூவே பூவே, யார் பிள்ளை இந்த பையன்? பில்டப்பே பலமா கொடுக்குறாங்க. யாராவது வரட்டும் புள்ள, இப்ப அதுக்கு என்ன போ. பூங்கொடி, நம்ம டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லாம் மொக்க பசங்க. யாராவது ஸ்மார்ட்டா வந்தா நல்லா தானே இருக்கும். ஏய் அனன்யா, யார் நாங்க மொக்க பசங்களா? நீ சாதாரண மொக்க இல்லடா, மரண மொக்க. சரி வரட்டும், அப்படி யார் வரான்னு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க அன்பு நான் தான். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். நான் படிச்சுட்டு இருந்த காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த காலேஜ் வந்திருக்கேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? என்ன தீபிகா, correspondent family, you are such a brilliant student. You are a clever and beautiful girl. என்ன பத்தி ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? That's okay. என்ன பூங்குடி, என்னையே அப்படி பாக்குறீங்க? கபடியில நீங்க தான் ஃபர்ஸ்ட், கல்ச்சுரல்ஸ்லயும் நீங்க தான் வின்னர், பிரின்சஸ் பிரிட்டி 2017 அவார்டு வின்னர். கிரேட். உங்களுக்கு கூடவா? நான் யாருன்னு தெரியல. மாரி, இப்போ பிரியாணிய ஃபுல் கட்டு கட்டுறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்களுக்கு பக்கெட் பிரியாணி வாங்கி தரேன். என்ன பாக்குறீங்க? நான் ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி தரவா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்குவேன். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணதும் உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஓகே காய்ஸ், சஸ்பென்ஸ நானே உடைக்கட்டுமா? தேங்க்யூ தேங்க்யூ. சொல்றேன். நான் இந்த காலேஜுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு யாருக்கா தெரியுமா? நானே சொல்றேன். எனக்கு வேண்டியவங்க, ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க, அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். அவங்க வேணா நான் மறந்துருக்கலாம், ஆனா நான் ஒரு நிமிஷம் கூட அவங்கள நான் மறக்கல. 2 வருஷம் அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க படிக்கிற இதே காலேஜ்ல இதே டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு கேட்டு வந்திருக்கேன்.
அவங்கன்னு சொல்றேனே, யார் அவங்க? தீபிகாவா? நோ. மாரி. நோ. பூங்குடியா? No, no. Then who? Who is that girl? அப்போ அனன்யாவா? Yes! Ananya is my girl! My girl! அனன்யாவுக்காக தான் நான் இந்த காலேஜ்க்கே வந்தேன். அனன்யா, என்ன தெரியுதா? தெரியலையா? என்ன தெரியலல்ல? Come on! Funny girl. Funny girl. பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? என்ன பார்த்த இன்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்திருக்கான். அவன் முகத்துல தண்ணீர் தெளிச்சு நான் யாருன்னு கேளுங்க, சொல்லுவா. Funny girl. யார் அவன்? அவனை பார்த்த உடனே மயக்கம் போடுற அளவுக்கு என்ன பிரச்சனை அனன்யா உனக்கு? அவன் போயிட்டான். ஒண்ணும் இல்ல, நான் சரியா சாப்பிடல. பொய் சொல்லாத. அவனை பார்த்த உடனே உன் கண்ணுல பயம் தெரிஞ்சுது. யார் அவன்? அவனுக்கும் உனக்கும் இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மறைக்காம சொல்லு. நான் உன்னை என் சிநேகிதியா நினைச்சு உனக்கு ஏதாவது உதவலான்னு கேக்குறேன். நீயும் என்ன அப்படி நினைச்சனா சொல்லு, இல்லனா வேண்டாம். சொல்றேன் பூங்கொடி. அனன்யா, அனன்யா, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ராகுல்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அனன்யா. அதுக்கேண்டா நெளிற? இல்ல, உன்னை நான் ஒரு வருஷமா லவ் பண்றேன். எக்ஸாம் முடிட்டு இருந்தான், இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் இப்போ சொல்றேன். ஐ லவ் யூ அனன்யா. என்னடா சொல்ற? நான் உன்கிட்ட அந்த மாதிரி நினைச்சு பழகல. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லாத அனன்யா. நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். படிச்சு பாரு, உனக்கே புரியும். ப்ளீஸ் ராகுல், சொன்னா புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் அனன்யா, இந்த லெட்டரை வாங்கிக்கோ.